+2 அப்ரிசியேஷன் கொஷின்ஸ் அந்த பார்ட்டில் ஃபுல் மார்க்ஸ் வாங்கணுமா? ஸோ அந்த வீடியோ உங்களுக்காக தான். கண்டிப்பாக இதில் பாருங்கள், 4x2 8 மார்க்ஸ் கண்டிப்பாக வாங்கலாம். 6 கொஷின்ஸ் கொடுப்பாங்க, அதில் நம்ம 4 தான் ஆன்சர் பண்ணணும். ஸோ இந்த வீடியோவை பொறுத்தவரையில் நம்ம பார்க்க போகிறது கேஷ்யூ நாட் ட்ரீயில் புக் பேக்னுடைய கொஷின் ஆன்சர்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி ஜிகே கொஷின் ஒன்று, ஹூ ரோட் த போயம் யுலிசஸ்? இதை எழுதினவர் யார்? யுலிசஸை எழுதினவர் யார் அப்படின்றத நம்ம பின்னாடி பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம டைரெக்டாக நம்ம அந்த அப்ரிசியேஷன் கொஷின்ஸ்குள்ளே போயிடலாம், வாங்க பார்க்கலாம். ஸோ ரீட் த லைன்ஸ் கிவன் பிலோ அண்ட் ஆன்சர் த கொஷின்ஸ் தட் ஃபாலோ. இதுதான் அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ புக் பேக்கில் அதில் ஃபஸ்ட் ஒன் வந்து க்ரீப்பர் கிளைம்ஸ் இன் ஹூஸ் எம்ப்ரேசஸ் பவுண்ட் நோ த ட்ரீ குட் லிவ். இதுதான் கொஷின். ஸோ இதில் 3 சப் கொஷின்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த 3 சப் கொஷினில் ஃபஸ்ட் ஒன், விச் ட்ரீ இஸ் ரெஃபர்ட் டு இந்த அபவ் லைன்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ இது த கேஷ்யூ நாட் ட்ரீ இஸ் ரெஃபர்ட் ஹியர். இல்லை த கேஷ்யூ நாட் ட்ரீ அப்படின்னு எழுதினாலே உங்களுக்கு ஃபுல் மார்க்ஸ் கிடைக்கும். செகண்ட் ஒன், ஹவு டஸ் த ட்ரீ சர்வைவ் த டைட் ஹோல்ட் ஆஃப் த க்ரீப்பர்? எப்படி வந்து அது சர்வைவ் ஆகுது அப்படின்னு கேட்குறாங்க. த ட்ரீ இஸ் ஸோ ஸ்ட்ராங் ஸோ தட் இட் சர்வைவ்ஸ் ஈவன் தோ இட் கிரிப்ஸ் ஸ்ட்ராங்லி. இந்த ட்ரீ வந்து ரொம்ப பலமாக இருக்கிறதுனால அது சர்வைவ் ஆகுது, உயிர் வாழுது அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஸோ ஒய் டஸ் டோர்டட் யூஸ் த எக்ஸ்பிரஷன் க்ரீப்பர் கிளைம்ஸ்? எதனால் இதை இந்த எக்ஸ்பிரஷனை யூஸ் பண்ணுறாங்க, க்ரீப்பர் கிளைம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ த எக்ஸ்பிரஷன் க்ரீப்பர் கிளைம்ஸ் இஸ் யூஸ் ஜஸ்ட் டு கம்பேர் வித் த பைத்தான். க்ரீப்பர் கிளைம்ஸ், அந்த க்ரீப்பரை பைத்தானோட கம்பேர் பண்ணுறதுனால இந்த எக்ஸ்பிரஷனை யூஸ் பண்ணுறாங்க அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ இந்த 3 கொஷின்ஸ்க்கான ஆன்சர் நான் கொடுத்துருக்கேன். ஸோ அதை பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் கொஷின் தான் பார்க்கலாம் வாங்க. த ஜயண்ட் wears a scarf and flowers are hung in crimson clusters all the bow among. The giant wears a scarf and flowers are hung. அந்த ஜயண்ட், அந்த கேஷ்யூ நாட் ட்ரீ வந்து ஒரு ஸ்கார்ஃப் போட்டிருக்கு, அதில் ஃப்ளார்ஸ் வந்து தொங்குது. என்ன கலர்லன்னா இன் கிரிம்சன் கிளஸ்டர்ஸ் ஆல் த போ அமங், ரெட் கலரில் தொங்குது அப்படிங்கிறாங்க. ஸோ இதில் 2 சப் கொஷின்ஸ். ஹூ இஸ் த ஜயண்ட் ஹியர்? இந்த ஜயண்ட் என்பது இந்த அரக்கன் மாதிரி இருக்கிறது யார் அப்படின்னா, ஜயண்ட் இஸ் த கேஷ்யூ நாட் ட்ரீ. இதுதான் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஷின் பார்த்தீங்கன்னா, ஒய் இஸ் த ஸ்கார்ஃப் கலர்ஃபுல்? எதனால் அந்த ஸ்கார்ஃப் வந்து கலர்ஃபுல்லாக இருக்குது? தூரத்தில் வந்து பார்க்கும்போது ரெட் கலரில் இருக்குது. எதனால் அப்படின்னா, பிகாஸ் ஆஃப் த கிரிம்சன் ரெட் ஃப்ளவர்ஸ். அந்த ஃப்ளவர்ஸ், அந்த கேஷ்யூ நாட் ட்ரீனுடைய ஃப்ளவர்ஸ் பார்த்திங்கன்னா ரெட் கலரில் இருக்கும். ஸோ அதனால் அது வந்து கிரிம்சன் ரெட் ஃப்ளவர்ஸை கொடுக்குது. அதனால் ஸ்கார்ஃப் வந்து நமக்கு கலர்ஃபுல்லாக தெரியுது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் செகண்ட் கொஷினுடைய 2 சப் கொஷின்ஸ். ஸோ இதையும் நல்லா பார்த்துக்கோங்க, ஈஸியாக நம்ம மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணிடலாம். ஸோ நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம் வாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்குறதுக்கு முன்னாடி யாரும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ குளோபல் லேர்னிங் KSK. சி, fear trembling hope and death the skeleton and time the shadow and though weak the verse that would thy beauty fain o fain rehearse may love defend thee from oblivion's curse. இந்த 4 லைமே டிஃபிகல்ட்டாக இருக்கிற மாதிரி தான் தெரியும். பட் உங்களுக்கு அந்த போயம்னுடைய ஃபுல் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்ததுன்னா ஈஸியாக இதை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் 3 சப் கொஷின்ஸு. இதில் ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா, வாட் டஸ் த போய்ட் மீன் பை த எக்ஸ்பிரஷன் மே லவ் டிஃபைன் தி ஃப்ரம் oblivion's curse? இப்படின்னா என்ன மீனிங்னு கேட்குறாங்க. த போய்ட் means that her love for cashew nut tree that will protect it from being forgotten. அதாவது கேஷ்யூ நாட் ட்ரீ மேலே அவங்க வச்சுருக்கிற அன்பு எப்படி இருக்குது அப்படின்னா, அந்த ட்ரீ வந்து அவங்க வாழ்ந்த பிறகும் அது மறக்க முடியாததாக ஆகிடும் அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து, வாட் இஸ் த எக்ஸ்பிரஷன் ஃபெயின் கன்வே? ஃபெயின் கன்வே அப்படின்னா என்ன எக்ஸ்பிரஷன்? இதனுடைய மீனிங் என்ன அப்படின்னா, இட் இஸ் ஃபெயின் மீன்ஸ் ஈகர்னஸ், ரொம்ப ஆர்வமாக இருக்கிறாங்க. எதில் ஆர்வமாக இருக்காங்க அப்படின்னா, அந்த ட்ரீயை இமோர்டல் ஆக்கணும், மறக்க முடியாத ஒரு விஷயமா ஆக்கணும், அழிவில்லாத ஒரு விஷயமா ஆக்கணும் அப்படின்றதுல அவங்க ரொம்ப ஈகராக இருக்காங்க. ஃபெயின் மீன்ஸ் ஈகர்னஸ். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா, வாட் டஸ் த போய்ட் கன்வே த்ரூ த எக்ஸ்பிரஷன் ஃபெயின் ஃபியர் ட்ரெம்லிங் ஹோப்? ஃபியர் ட்ரெம்லிங் ஹோப்னா என்ன அப்படின்னு கேட்குறாங்க. நிறைய எக்ஸ்பிரஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இட் மீன்ஸ் லவ் நெவர் ஃபியர்ஸ் த டெத். லவ் நெவர் ஃபியர்ஸ் த டெத். டெத்து எல்லாம் வந்து பற்றி கவலைப்படாது. உண்மையான அன்பு என்பது டெத்தையும் தாண்டி அழிவில்லாத ஒரு விஷயம். இட் இஸ் அன் இம்மோர்டல் மேட்டர் அப்படின்றத நமக்கு கன்வே பண்ணுறாங்க. ஸோ இவ்வளோ தான் இந்த 3 கொஷின்ஸுடைய சப் கொஷின்ஸுக்கும் நம்ம ஆன்சர் சொல்லியாச்சு. ஸோ திரும்ப ரிப்பீட்டடாக இதை பாருங்கள், பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஸோ இந்த பார்ட்டில் நம்ம 4x2 8 மார்க்ஸ் வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஸோ வேறு எதுவும் டவுட் இருந்ததுன்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. +2ல் இல்லை +1ல் வேறு வீடியோஸ் வேணும்னாலும் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அந்த வீடியோஸ் வந்து உங்களுக்கு அப்லோட் பண்ணப்படும். இந்த வீடியோனுடைய ஸ்டார்டிங்கில் நம்ம ஒரு கொஷின் கேட்டிருந்தோம், ஹூ ரோட் த போயம் யுலிசஸ்? அதுக்கு ஆன்சர் உங்களுக்கே தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஆல்ஃப்ரட் லார்ட் டெனிசன் தான் அதை எழுதினவர். ஸோ 4th போயமாக வருது உங்களுக்கு. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அண்ட் ஆல்சோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். அன்டில் தென் குட் பை, தேங்க்யூ, குட் லக்.